மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம சிறகெடுக்க ஆசை. நான் நேற்று சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பர் டூப்பரா போகுதுங்க. ஆமாங்க, நம்ம எல்லா குடும்பமும் சேர்ந்து இது ஒரு டபுள் டக்கரா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம முத்து ஃபைனலா மீனாவோட தங்கச்சி சீதாக்கு கல்யாணத்தை சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அருணோட. ஸோ இது எல்லாமே ஒரே ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு 13 பவுன் போடுறேன்னாங்க. ஸோ 6 பவுன் இருக்குது, மீதி பவுன் நான் ரெடி பண்ணணுன்றதுனால இந்த இடத்துல நம்ம மீனாக்கு அவங்க வீட்லேயே சரி, முத்தோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வர போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி ஆல்ரெடி பணம் வாங்கியிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த நகைக்கு அந்த மாதிரி விஷயத்தில். ஸோ இன்னும் திருப்பி கொடுக்காம என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நம்ம முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படி நம்ம மீனா இந்த மாதிரி நகை வாங்க போறாங்க உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு, அதை எப்படியா சாமி கிட்ட வைப்பாங்க, நீங்க அதை போய் எடுத்துட்டு நீங்க கண்டிப்பா அப்படியே எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது, இது கனவா நினவா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் தாங்க. ஸோ நாளைக்குதான் நமக்கு கண்டிப்பா தெரியும் அது கனவா இல்ல அவன் உள்ள போய் மாட்டிக்கிட்டானா அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பா இது ரோகிணி மேலதான் மிஸ்டேக் அப்படின்ற விஷயம் ஃபேமிலி கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு பரபரப்பா இருக்கு. ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.